நான் என்ன கேட்குறேன், விரும்பி வந்துட்டேன்ல, விரும்பி வந்தா வர வேண்டியதுதானே மக்களோட மக்களா. பட் அந்த கூட்டத்தினால அந்த கூட்டத்துல வரவங்களுக்கு ஆபத்து வருது. ரசிகர் தான் உயிருங்கிறீங்க, என்ன குத்தி கொண்டு விடுவான்றீங்களா? இப்ப அந்த ரசிகரை, அவர் ரசிகர் தானே அவருக்கு எல்லாமே. அந்த ரசிகரை வந்து கழுத்து நடிச்சிருவானா, கையை உடைச்சிருவானா? விஜய் பக்கம் நீங்க பாக்குறீங்க. எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க. திரும்ப திரும்ப விஜயகாந்த் அவர்கள் பத்தி நான் ஏகப்பட்ட இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கேன். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நீங்கன்னா ஏங்க அரசியலுக்கு வந்தீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பேனா? இதே நடிகனாக நான் எத்தனையோ இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கேன் விஜயகாந்த். இல்ல அதான் அவங்கள கேள்வி கேட்காத போஸ் வெங்கட் விஜய் ஏன் கேக்குறாரு? நான் என்ன கேட்கிறேன், இது வந்து நீ மாநாடுன்னு சொல்றீங்கல்ல, ஜனநாயகன் ஆடியோ ரிலீஸ் அந்த கூட்டம் வந்திருக்குமா? வந்திருக்காதா? இதோட அதிகமாக கூட்டம் வந்து அப்புறம் கூட்டம் வரதானே சார் செய்யும். அதான் இன்னைக்கு வந்து போற சன்னி லியோன் போயிருக்கு கேரளாவில், அந்த அந்த மொத்த ஸ்ட்ரீட்டையுமே காலி பண்ணி விட்டு போயிட்டேன். ஒரு கூட்டம் வருகிறதுனா நீங்க அந்த கூட்டத்தை நீங்க அப்படியே கூட்டமா வச்சுக்கிறது இல்லை. நான் இன்னைக்கு சூர்யா சாரோட ஆடியோ ஃபங்க்ஷன்ல பேசும்போது சூர்யா சாரை பத்தி உயர்த்தி பேசுவது, விஜய் அவர்களை தாழ்த்தி பேசுவதில் சென்ஸ். நான் சூர்யா சாரோட உண்மையை சொன்னேன். முன்னாடி அவர் அங்க பரிசுகளை கொடுக்கிறது, ஒரு சர்வீஸ் பாராட்டுறது, இதெல்லாம் சர்வீஸ் மைண்டடா. அப்படி ஒரு சர்வீஸ் மைண்டடாக இருந்தால் திரு விஷால் அவர்களை சொல்லலாம் நீங்க. இன்னொன்னு நேத்து பேசுறப்ப மை டியர் அங்கிள் அப்படின்னு முதல்வரை குறிப்பிட்டு பேசினது, அது வந்து நான் பார்த்துட்டேன் அப்படின்ட்டு. மை டியர் அங்கிள் கேக்குதா? சரி, திமுக இதெல்லாம் பண்ணல, நாங்க அதெல்லாம் பண்ண போறோம். அவர் ஒரே லைன்ல முடிச்சிட்டாரு. இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு இல்ல, அவ்வளவுதான் தெரியும். எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். கூடிய கூட்டம் திமுகவை பதற்றப்படுத்துதா? கமலஹாசன் சார் கூட்டம் கொடுத்து ரஜினி சாரை பார்த்து பயப்படுவதாக சொன்னாங்க. அந்த நடிகர்களுக்கு வர்ற கூட்டத்தை பார்த்து திமுக எந்த காலத்திலுமே பயப்பட போறதே கிடையாது. விஜயை வந்து டிஃபேம் பண்ணணும், விஜயோட கேரக்டர் வந்து அசாசினேட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு திமுக அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திரைப்பட இயக்குனர் நடிகர் போஸ் வெங்கட் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தோட 2வது மாநில மாநாடு நேற்று மதுரையில் நடந்துச்சு. வாகை சூடும் வரலாறு திரும்பும் வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அப்படின்னு அந்த மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு. விஜய் நிறைய விஷயங்களை பேசினாரு. எப்படி பார்க்குறீங்க அதை? அது ஒரு மாநாடாகவே பார்க்க முடியல. பொதுவாக மாநாடு ஒன்று நடந்ததுன்னா அது எந்த கட்சியினுடைய மாநாடாக இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, நாம் தமிழராக இருந்தாலும் சரி, தற்போதைக்கு ஐயா ராமதாஸ் அவர்களுடைய மாநாடு உட்பட அது ஒரு 4 நாளைக்கு அதுதான் நியூஸாக இருக்கும். ஏன்னா அந்த 4 நாளைக்கு நியூஸ் அளவுக்கு அதில் விஷயங்கள் இருக்கும். ரீசெண்டாக ராமதாஸ் நடந்த பொதுக்குழு கூட்டம், இல்லை பொதுக்குழு கூட்டம், நான் சொல்ல மொத்த கூட்டங்களே சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எந்த மாநாடு போட்டாங்க இல்லையா, அந்த இங்கே ஓகே அது சொல்கிறேன். பொதுவாக அவங்க ஒரு கூட்டம் கூட்டினாவே அதில் பேசக்கூடிய அரசியல் என்பது ஒரு 4 நாள் விவாதமாக இருக்கும். இங்க மொத்தமே ஒரு ஆடியோ ரிலீஸ் மாதிரி 3 மணி நேரத்துல அது முடிஞ்சிருச்சு. இல்ல இப்ப ஒரு மாநாடு, இப்ப திமுக மாதிரியான கட்சி மாநாட்டுல நீங்களும் நிறைய பங்கேற்றிருப்பீங்க, அந்த மாநாடு நிறைய பார்த்திருப்பீங்க. இப்போ ஒரு மாநாட்டுக்கும் இன்னொரு மாநாட்டுக்குமான வித்தியாசங்கள் வேறையா இருக்கலாம், அதுல பேசுறவங்களுடைய மெத்தேட் வேறையா இருக்கலாம். ஆனா என்ன கருத்தை உள்வாங்குறாங்க, என்ன கருப்பொருள் அப்படின்னா, திமுக பொறுத்த வரைக்கும் பாஜக எதிர்ப்பு, அதிமுக அப்படின்ற கட்சி வரக்கூடாது, நம்ம தான் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கணும், இவங்க பேசிட்டு இருக்கக்கூடிய திராவிட மாடலை எல்லா இடத்துக்கு கொண்டு போறாங்கன்றது ஸ்டாலின் அவர்களுடைய மாநாட்டுல பேசுறாங்க. ஆனா விஜயோட மாநாட்டுல தெளிவுபடுத்துறது நம்மளோட ஒரே அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக அப்படின்றத எல்லாரும் ஏதோ ஒரு வகையில வலியுறுத்தி பேசுவாங்க. ஒரு மாநாட்டுல திமுக நாங்க எதிரி, பாரதிய ஜனதா எங்களுடைய கொள்கை எதிரி, எவ்வளவு நேரம் பேசுவாங்க? அது எவ்வளவு நேரம் பேச முடியும்? கொள்கை எதிரிக்கு எதெல்லாம் பிரச்சனைன்னு சொல்லணும். எங்களுடைய வர 2026 தேர்தலில் திமுக தான் எங்க எதிரி. சரி, திமுக இதெல்லாம் பண்ணல, நாங்க தான் பண்ண போறோம். எங்க அதெல்லாம் லாண்ட் ஆர்டர் சரியில்லை, சட்டம் ஒழுங்கு பண்ண போறோம்னு என்னன்னு சொல்லியிருக்காங்க. சரியில்லை, ஓகே, நீங்க என்ன பண்ண போறீங்க? அவர் ஒரே லைன்ல முடிச்சிட்டாரு. இங்க இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு லைன்ல முடிக்கிறது இல்ல, அவ்வளவுதான் தெரியும். அதுக்கு வந்து விடை இல்லாதது. விடையில் நீங்க விடை இருந்ததுன்னா நான் என்ன பண்ணுவேன், அதை நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பேன். அதாவது நேத்து ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு இதுக்கெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல, கொடுத்தா எந்திரிச்சு போயிடுவாங்க. நடந்ததே அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களா விஜயோட ரசிகர்கள்? இது அண்டர் எஸ்டிமேட் கிடையாது, பிளான் இல்லைங்கிறேன் நான். இப்ப விஜய்க்கு கூடின கூட்டம், முதல் மாநில மாநாடாகட்டும் 2வது மாநில மாநாடாகட்டும், இதை கூடிய கூட்டம் திமுகவை பதற்றப்படுத்துதா? அவசியமே இல்லையே. இந்த கூட்டம் இதோட பெரிய பெரிய கூட்டம்லாம் பார்த்தது தானே திமுக இல்லையா? புரட்சிக் கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு கூடிய கூட்டத்தோட இது ஜாஸ்தி கிடையாது. கிட்டத்தட்ட அதோட ஜாஸ்தின்னு தான் சொல்றாங்க. ஜாஸ்தின்னு அவங்க சொல்றாங்க, அது கிடையாது. அதே மாதிரி கமலஹாசன் சார் கூட்டம் கொடுத்து ரஜினி சாரை பார்த்து பயப்படுவதாக சொன்னாங்க. அந்த நடிகர்களுக்கு வர்ற கூட்டத்தை பார்த்து திமுக எந்த காலத்திலுமே பயப்பட போறதே கிடையாது. நடிகர்கள் மட்டும் இல்லை. ஏன்னா
நாங்க தான் சொல்றேன், மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், ராஜாஜி காலத்திலிருந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு யாரை பார்த்தும் பயம் இல்லை. ஏன்னா நீங்கள் எம்ஜிஆரை பார்த்து பயப்படலையா? நீங்க யாரை பார்த்து பயப்படுகிறீர்களோ என்று கேட்டீங்க, அவங்க நிறைய பேர் இல்லை. இல்ல எம்ஜிஆரை பார்த்து பயப்படலையா திமுக? ஏன் பயந்துச்சு? சேர்ந்து அரசியல் தானே செஞ்சது. இல்ல எம்ஜிஆர் அவர்கள் 72 கட்சி ஆரம்பிக்கிறாரு, 77 ஆட்சிக்கு வராரு. அவர் மறையும் வரை அவர் தானே ஆட்சியில் அது இருக்காரு. பயம் இல்ல, அதை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். அண்ணா அவர்கள் வந்து ஒரு பெரிய கூட்டத்தை சேர்க்கிறார். அந்த கூட்டத்தை சேர்க்கும் பொழுது நம்ம அண்ணான்னு தான் சொல்லணும். அதில் கலைஞர் இருந்தாலும், ஏவிகே சம்பத் அவர்கள் இருந்தாலும், நெடுஞ்செழியன் இருந்தாலும், அன்பழகன் இருந்தாலும், அது வந்து அண்ணாவினுடைய கட்சியாக தான் சொல்லணும். ஏன்னா அவருடைய பீச்சுக்காக பெரிய கூட்டம் கூடிய தம்பிகள்ல இந்தவங்களே தம்பிகள்ல வந்துடுறாங்க. யாரு? எம்ஜிஆர் அவரும் வந்துடுறாரு, கலைஞர் அவரும் வந்துடுறாரு. அப்படி அண்ணாவினுடைய மறைவிற்கு பிறகு தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி வருது. அதுக்குள்ள கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய இருவர் பிரிகின்றனர். அது ஒன்று, கலைஞரோடு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், ஒரு நடிகராக இருந்து உள்ளே பொருளாளராக இருந்து எம்எல்ஏவாக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் என்பவர் வெளியிலே செல்கிறார். அது வந்து ஒரு அண்ணாவினுடைய தம்பிகளுடைய இரு பிளவு. ஸோ அது வந்து ஒரு பெரிய அதிர்வு ஏற்படுத்தும் ஒரு கட்சிக்குள்ள. இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ ரெண்டா நிற்கும் போது உங்களுக்கு அது ஒரு பலம் இல்லாமல் போயிடும். அந்த பயம் தான் இருக்குமே தவிர இது எம்ஜிஆரை பார்த்து பயப்பட. 67 77 ரிப்பீட் ஆகும்ன்றாரு. சரி, நான் ஒன்று கேட்குறேனே, 67ல் அண்ணா அவர்கள் முதல்வராக வந்ததுங்கிறது பெரிய வரலாறு. நீடு, அன்று இருந்தக்கூடிய பசி, பட்டினி, அந்த மாதிரியான விஷயங்கள், காங்கிரசினுடைய அவலமான ஆட்சி, அந்த நேரத்தில் இருந்த ஹிந்தி எதிர்ப்பு போன்ற விஷயங்கள், அண்ணா அவர்கள் கேட்ட தனித்தமிழ்நாடு போன்ற கொள்கைகள்னு மக்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய எழுச்சி இருந்தது. அதுவும் மட்டும் இல்லாமல் அந்த 67 சொல்கிற அந்த ஆதவ மாதிரி ஆட்கள் முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது, அண்ணா என்பவனுடைய அரசியல் அறிவு என்ன, அவருடைய போராட்டங்களுக்கு அதற்கு முன்பு எவ்வளவு, அவர் யார் கூட இருந்து பயணம் செய்தார், அவருடைய பத்திரிகை அனுபவம் என்ன, டெய்லி மக்களுக்கும் அவருக்குமான மிகப்பெரிய ஒரு இணைப்புக்கான பத்திரிகையை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறார். அதையெல்லாம் முடிச்சுட்டு தான் அவர் அரசியலுக்கு வர்றாரு. அப்படி முதல்வராக வர்றார். அவர் முதல்வராக வரும்பொழுது காங்கிரஸை அகற்றியே ஆக வேண்டியங்கிற மக்கள் மனநிலைக்கு முதல் காரணமே சாப்பாடு, சோறு. அப்படி ஒரு சூழல் இருக்கு. அந்த சூழல்ல தான் படியரசியை பற்றி அண்ணா அவர்கள் பேசுகிறார். அதனுடைய பாதிப்பா அவர் வராரு. அதே மாதிரி இங்க வந்து பேசி இந்த 2026 சொல்றதுக்கு மேட்டரே கிடையாது எதிர்கட்சிகளுக்கு. திமுக மீது அதிருப்திகள் இருக்கு, லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை இருக்கு, இல்ல நான் அதான் சொல்றேன், ஊழல் பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு, டாஸ்மாக் ஊழல், இது எதுவுமே விஜய்க்கு எதிராக பெரிய அலையா திரும்பலினாலும் ஓரளவு கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கல. இது எதுவுமே வந்து உங்களுக்கு ஓட்டா மாறுற விஷயங்களே கிடையாது. அஸ்யூஷுவல்னு ஒரு விஷயம் இருக்கு, அன்யூஷுவல் இருக்கு. நான் சொல்றது சோத்துக்கே வழி இல்லைங்கிறதுடைய பிரதிபலிப்பு வேறு. அதே மாதிரி 1977 சொன்னீங்க இல்லையா, 77 வரும்போது நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், எம்ஜிஆர் அவர்கள் முதல்வரானார், பெரிய அலையில் முதல்வரானார்னு ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். நடிகர்கள் திரும்ப திரும்ப அவரை கம்பேரிட்டிவாக வச்சுக்கிட்டே இருக்காங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், அண்ணாவினுடைய தம்பிகளை பாதி பேரை கூட்டு போகிறாரு. நடிகராக இருந்ததுனால இப்போ ஒரு கூட்டம் கூடுச்சு இல்லையா, இந்த கூட்டமும் சேர்ந்து கொள்கிறது, பலமான ஒரு ஆளாக மாறுறாரு. அது மட்டும் இல்லை, அந்த எலெக்ஷனில் 4 பேர் முதல்வர் வேட்பாளராக நிற்கிறார்கள். யாருக்குமே கூட்டணியே கிடையாது. அப்படி ஒருவேளை அன்னைக்கு திமுகவோட ஒரு கூட்டணி இருந்தாவே எம்ஜிஆரே கிடையாது இன்னைக்கு. ஸோ அப்படி தனியாக பிரிஞ்சு நிற்கும் போது தான் திரு எம்ஜிஆர் அவர்கள் வருகிறார். அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அவருக்கு. அது ஓப்பனாக சொல்ல, அந்த வாய்ப்பு 26ல் கிரியேட் ஆகும். எப்படி கிரியேட் ஆகும்? நீங்க சொல்ற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தனியா அலைன் ஸ்ட்ராங்கா இருக்கு. இதை சொல்லிடுறேன், திராவிட முன்னேற்ற கழகம் தனியா, அதிமுக தனியா, நாம் தமிழர் தனியா, பாமக தனியா, விடுதலை சிறுத்தைகள் தனியா, விஜய் தனியா, நீங்க நிக்கிறது சொல்லுங்க, என்ன நடக்குதுன்னு வேணா நமக்கு கன்ஃபியூஷன் ஆகலாம். இங்க கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்ன வரைக்கும் பாஜகவோட பி டீமா விஜய் இருக்கிறாரு, அவர் பாஜக கூட ஸ்கிரிப்டா பேசுறாரு அப்படின்லாம் விமர்சனம் முன்வைக்கப்பட்டுச்சு. நேற்று பாஜகவையும் கடுமையா விமர்சிச்சிருக்கிறாரு. ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா, இந்தியா முழுவதும் பிற்காலத்தில் பாஜகவினுடைய ஆட்களாக மாறிய அத்தனை பேரும் முதலில் பாஜகவை எதிர்த்தவர்களே. இல்லை, இன்னும் விஜய் மேல அந்த ஒரு கரை நான் சொல்வது, நான் சந்தேகத்தை சொல்கிறேன். யாரெல்லாம் பிறகு பாஜகவிட வாங்கிட்டு அரசியல் வளர்த்து திரும்ப பாஜகவை எதிர்த்தவர்கள் அத்தனை பேரையும் தூக்கி ஜெயிலில் போட்ட வரலாறும் மிக சமீபமாக நடந்ததுங்கிறதும் உங்களுக்கு தெரியும். பாரதிய ஜனதா ஒருவரை வளர்த்து விடுவது என்பது அவர்களை குறை சொல்வதையோ இல்லை என்ன வந்து நீ சப்போர்ட் பண்ணணும் இல்லை, அவங்க சொல்றது அங்கே ஒரு குந்தகம் விளைவி, அங்கே ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணு, அங்கே எங்களுக்கு சப்போர்ட்டா இல்லை ஒருத்தனுக்கு எகெயின்ஸ்டா நில்லு, என்ன வேணா பேசு, ஆனா நாங்க சொல்றதுதான் பேசணுங்கிறது இல்ல, எங்க கொள்கையை நீ ஃபாலோ பண்ணணுங்கிறது இல்ல, எங்க காசுல நீ என்ன பண்ணாலும் எங்களே அசியமா பேசினா கூட பேசிக்கும், ஆனா அங்கே ஒரு குதர்க்கத்தை விளைவிக்கணும். இது மட்டும்தான் அவங்க டார்கெட். அந்த டார்கெட் ஓட்டாது தமிழ்நாட்டுல பாஜக வளராதுன்ற கடுமையான இது மட்டும் இல்லைங்க, அவர் இன்னமும் அசியமா பேசலாம். ஏன்னா காசு கொடுப்பவன் நீ என்ன வேணா செஞ்சுக்கங்கிற ஃப்ரீடத்தோட தான் காசு கொடுக்கலாம். அவர் மக்களை நம்பி வர்றாரு, அவர் ஏன் பாஜக நம்பி வரணும்? இல்லை, அப்படியே உங்களுக்கு பணம் வேணும் இல்லையா, மேலே சப்போர்ட் வேணும் இல்லையா. நீங்கள் இன்னைக்கு சொல்லலாம், அதாவது நம்ம நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம தான் நம்ம இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் பல இன்டர்வியூஸ் என்ன பண்ணுதுன்னா 10 வருடங்கள் எடுத்து பார்த்தா அந்த உண்மைகளை பிரதிபலிக்குது.
அது ஏன் இன்டர்வியூஸ்லேயே நிறைய இருக்கு. அதில் என்ன சொல்றேன்னா, இன்னும் ஒரு 10 வருடங்கள் கழித்து என்னவெல்லாம் நடக்க போகிறதுங்கிறத நான் இப்பவே சொல்றேன். இங்கே ஒரு திராவிட முன்னேற்ற கழக சித்தாந்தம் நிச்சயமாக இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பது பாரதிய ஜனதாவோடு இன்று இல்லை, இன்னும் இவர் சொன்ன இதே தாமரையில் தண்ணி மாதிரி திமுக போய் பாரதிய ஜனதாவோட ஒட்டவே ஒட்டாது. இதற்கு முன்னாடி கூட்டணி வச்சிருக்காங்க. ஆமா, அது கூட்டணி வச்சதுக்கான காரணம் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் காரணம். இல்ல நீங்க ஒட்டவே ஒட்டாதுன்னு சொன்னீங்க, அதை புரியுது சொல்றேன். இல்ல அப்போ ஒட்டல, அது தனியா இருந்துச்சு, இது தனியா இருந்துச்சு. ஆனா பாஜக தானே சார். ஆமா, அது இருக்கட்டுமே. ஆனா இருந்த முதல்வர் யாரு? நான் என்ன கேட்கிறேன், தமிழகத்துக்கு நல்லது நடக்கிறதுக்காக ஒரு நல்ல ஒரு வைத்த ஒரு கூட்டணி, அதுக்கப்புறம் நம்ம தொடரலையே. ஏன்னா சித்தாந்தங்களை தூக்கி போட்டுட்டு தான் திரு வாஜ்பாய். அதே மாதிரி தானே விஜயும் கொள்கை ரீதியா ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. பாஜக தாண்டி பாஜக விமர்சிக்கிறதுன்றது வேற, பாஜக தாண்டி RSS அப்படின்றாரு, மைடியர் மோடிஜி அப்படின்றாரு. இது எல்லாமே நீங்க ஒரு அவங்கள மட்டும் சொல்லலைங்க. நான் என்ன கேட்கிறேன், அரசியல்வாதிகளை குறிவைத்து தாக்குவது என்பது வேறு, நான் மக்களுக்கு இதையெல்லாம் செய்ய போகிறேன் என்பது வேறு. புதிதாக ஒருவர்கள்ட்ட நான் கேட்க, அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கார் இல்லையா, நீங்க அவர் மேல 1008 விமர்சனங்களை வைங்க. ஆனா ஒவ்வொரு மேடையிலையும் ஒன்று சொல்லுவார், டேய் விவசாயத்தை நான் அப்படி பண்ணிடுவேன்டா, டேய் ஆடு மாடு வளங்கடா, டேய் இப்படி படிக்கணும்டா, டேய் தமிழ்நாட்டில் அவர் ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருப்பார். பார்த்துருக்கீங்களா? பட் ரியாலிட்டியில் அது எந்த அளவுக்கு நடக்குதுன்னு அவர் அவ்வளவு தூரம் யோசிச்சு பேசுற, இவ்வளவு நாள் கிட்டத்தட்ட 3 சட்டசபை தேர்தல் 4 சட்டசபை தேர்தல் பார்த்து அவரும் அதை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறார். அவரால் செய்ய முடியல. விஜய் அவர்கள் வந்து என்ன செய்வார்? சரி சொல்லவாவது செய்யலாமா இல்லையா? அது சொன்னார்ல, என்ன சொன்னாரு? மக்களுக்கு, எல்லா மக்களுக்கும் உள்ளடக்கிய ஒரு அரசியலை தான் செய்ய போறேன், நான் வந்து மத்தவங்க மாதிரி ஊழல் பண்ண வரல. மீண்டும் நான் சொல்றேன், ஒரு மளிகை கடைக்குள்ள, இந்த கடைக்குள்ள என்னவெல்லாம் இருக்கு? மளிகை கடை இருக்கு. எங்க கடைக்குள்ள என்னவெல்லாம் இருக்கு? மளிகை கடை இருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கு. நல்ல பொருள் பொருள் இருக்கு, நீங்க காமிச்சா தானே எனக்கு தெரியும் பொருளை. நல்ல பொருள் இருக்கு, நல்ல பொருள் இருக்கு, நல்ல பொருள் இருக்குன்னா நான் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தா தானே எனக்கு தெரியும். யூஸ் பண்ணும்போது தானே தெரியும். நீங்க எவ்வளவு பேசுறீங்கல்ல, நீங்க வந்து அது சொல்லுவார்ல, ரகுவரன் சொல்லுவார்ல, நீ வந்து ஒரு நாள் இருந்து பாரு உனக்கு தெரிகிற மாதிரி. இவர் போய் உட்கார்ந்தாதானே தெரியும். புரியுதுங்களா உங்களுக்கு? இதெல்லாம் வெறும் பேச்சு. நான் எப்பவுமே சொல்றேங்க, ஒரு செயல்ல இருந்து ஒருத்தன் செயல்படுறதும் அதற்கு மாற்று செயலாக நான் செய்து விடுவேங்கிறதுக்கு இன்றைக்கு உள்ள இடைவெளி என்ன தெரியுமா? அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான், இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுதான் டிஃபரன்ஸ். நான் எப்பவுமே செய்வதா சொல்வதா, சொல்வது என்பது வார்த்தை, செய்வது என்பது செயல். இங்க ஆல்ரெடி செயல் நடந்துகிட்டு இருக்கு, ஆல்ரெடி இங்க எல்லா ஆக்ஷன்ஸும் போயிட்டு இருக்கு. நான் செஞ்சிருவேன்னா அதுல இருக்கக்கூடிய ஃப்ளாஸை வந்து விஜய் அட்ரஸ் பண்றப்ப அவரை சினிமாக்காரன் இல்ல பாஜகவோட பி டீம் கேரவன் அரசியல் பண்றாரு இப்படின்ற அளவுக்கு போய் விமர்சிக்குது. நான் இல்லாததை சொன்னீங்கன்னா நீங்க கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்வேன். நான் ஒன்றும் இல்லாததை சொல்லலையே, கேரவன் அரசியல் தான் பண்றாரு. அவரே சொல்றாரு நான் சிங்கம்ன்றாரு. நான் வந்து எப்பவும் அவரே உங்களுக்கு வந்து என்ன அட்மிட் ஆகிறார், நான் எப்பயாச்சும் தான் வருவேன், நான் வந்தா பெரிய மிருகத்தை தான் அடிப்பேன். இதெல்லாம் அவரோட பவுண்டரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாருல. அவருக்கு நான் என்ன கேட்கிறேன், எம்ஜிஆர் அவர்கள் தான் உங்களுக்கு திரும்பவும் உதாரணம். எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் 24 வருஷம் மக்களோட தானே இருந்தாரு. இதுக்கப்புறம் இருப்பாரு சார். எப்ப இருப்பாரு? அதான் படம்லாம் முடிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் பேரணி இருக்கு, ரேலி இருக்கு, பார்ப்போம். அப்படியெல்லாம் இருந்துட்டா சந்தோஷம். அதுல ஒருத்தர் சொல்றான், அன்னைக்கு ஒரு சொல்றான், ஏங்க உங்க தலைவர் வெளியில வர்றதில்லைன்னு கேட்டாங்க. வெளியில வந்தா கூட்டம்லாம் சேர்ந்து அவர் பயங்கரமா, அவர் வர்றதே அந்த கூட்டத்துக்கு தானே. அந்த கூட்டத்தில் ரேம்ப் வாக்ல அவர் அவ்வளோ பவுன்சர்ஸ் இருந்தாங்க, பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருந்துச்சு, போலீஸார்லாம் அங்கே இருந்தாங்க. அதையும் தாண்டி ரசிகர்கள் அவரை வந்து அன்பின் மிகுதியில் பண்ணுறதா இருந்தாலும் அவருக்கு ஒரு ஆபத்து வருது இல்லை. அப்போ இது எல்லாமே கணக்கில் வச்சு ஏதோ ஒரு வகையில் அவங்க சொல்கிற அந்த விமர்சனம் சரின்னு தானே நம்ம பார்க்கணும். நீங்கள் ஆபத்துன்னு பார்த்தா போது, இன்னைக்கு மாநாட்டுக்கு வந்தால அத்தனை பேரும் அவனுக்கெல்லாம் ஆபத்து இல்லையா? வரவில்லை பஸ்ஸில் கவுந்தா ஆபத்து இல்லையா? ட்ரெயினில் வந்தால் ஆபத்து இல்லையா? நடந்து வரும்போது முள்ளு குத்துனா கட்சி மாநாட்டுக்கு வரும்போது நாய் கடிச்சா ஆபத்து இல்லையா? நான் என்ன கேட்கிறேன், விரும்பி வந்துட்டேன்ல, விரும்பி வந்தா வர வேண்டியதுதானே மக்களோட மக்களா? பட் அந்த கூட்டத்தினால அந்த கூட்டத்துல வரவங்களுக்கு ஆபத்து. ரசிகர் தான் உயிருங்கிறீங்க, என்ன குத்தி கொண்டு விடுவான்றீங்களா? இப்ப அவர் ரசிகரை, அவர் ரசிகர் தானே அவருக்கு எல்லாமே. அந்த ரசிகரை வந்து கழுத்து நடிச்சிருவானா, கையை உடைச்சிருவானா? இல்ல விஜய் பக்கம் நீங்க பாக்குறீங்க, எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க. என்ன ஆபத்து வரும் அவருக்கு? ரசிகர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாருங்க, ரசிகர்கள் கூட்டமா வராங்க. இப்படி சொல்லுங்க, என் உயிருக்கு ஆபத்து இருக்கு, அதனால என்ன சுற்றி மிகப்பெரிய காவற்பட வேணும்னு சொல்லிட்டு நீங்க அரசியல கேட்க சொல்லுங்க, 100 போலீஸ் கொடுப்பாங்க. விஜய் தரப்பும் அப்படி சொல்லல, விஜய் சைட்ல இருந்து அப்படி எந்த ஒரு இதுவும் வரல. ஆனா அத்தனை பேர் விஜயை பார்க்க வராங்க அப்படின்றப்ப ஏதோ ஒரு வரவங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்து ஏற்படுது. நேற்று வந்து அந்த ரேம்ப் வாக்ல அவ்வளவு பேர் ஏறி நின்னாங்க. இன்கேஸ் அந்த ரேம்ப் வாக் சரிஞ்சு இருந்துச்சு அப்படின்னா அந்த மக்களுக்கு தானே ஆபத்து. அதையும் தானே விஜய் கணக்கில் போடாம மக்களோட மக்களா வந்து அந்த ரேம்ப்ல செறிஞ்சிருக்காரு. அது அழகா மக்களோட மக்களா இடைவெளி விட்டு வந்திருக்கலாம். முதல்ல டிசிப்ளினை கற்றுக் கொடுக்கணும், அதையும் பார்த்துக்கணும். நம்ம எப்பவுமே ஒரு கூட்டம் வருகிறதுனா நீங்கள் அந்த கூட்டத்தை நீங்கள் அப்படியே கூட்டமாக வச்சுக்கிறது இல்லை. நான் அன்றைக்கி சூர்யா சாரோட ஆடியோ ஃபங்க்ஷனில் பேசும்போது சூர்யா சாரை பற்றி உயர்த்தி பேசுவது, விஜய் அவர்களை தாழ்த்தி பேசுவதில்லை சென்ஸ். நான் சூர்யா சாரோடைய உண்மையை சொன்னேன். அது இன்னொருத்தர போய் பாதிக்கிறதுலாம் எனக்கு தெரியாது. சூர்யா அப்படின்னு கேட்டப்போ நான் என்ன சொன்னேன், அவர் எஜுகேஷன் கொடுக்குறாரு. எஜுகேஷன் கிடைச்சா என்ன வந்துடும், அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த டீசென்சி வந்துடும்.
எஜுகேஷன் வந்துட்டு அவனோட வாழ்க்கை தரம் மாறிடும். எஜுகேஷன் வந்துருச்சுன்னா அவனுடைய சுற்றி இருக்க ஒரு ஜெனரேஷனே மாறுது. ஒரே ஒருத்தன் கவர்மெண்ட் ஆஃபீஸராக மாறினானா அவன் ஜெனரேஷன் மாறுது. அது வரைக்கும் கூலி வேலையாக இருப்பாங்க. இதை தான் நம்ம அரசுடைய சட்டங்களாகவும் திட்டங்களாகவும் கொண்டு வரோம். அதை ஒருத்தன் நடிகனாக இருந்துட்டு செய்யணும். நான் மேடையில் பேசுகிறேன். விஜய் செய்யலையா? எங்கே செஞ்சாரு? ஒரு டைமும் மார்க் வாங்க டிஸ்ட்ரிக்ட்ல நல்ல முதல் 3 வருஷமா செஞ்சுட்டு இருக்காரு. செய்யறாருல சார். அது கூட எப்பங்க ஆரம்பிச்சாரு? நான் என்ன கேட்கிறேன், ஒரு தேவைக்காக ஒருவன் கிளம்பி வர்றதும் ஒரு பை நேச்சரா இருக்கிறதுக்கு டிஃபரன்ஸ் இல்லையா? அதுதானே நான் பொலிட்டீஷியனா பை நேச்சர் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, when he was 14-13 அவங்க அப்பாவோட அரசியல் செய்து அந்த தெருவில் போய் ஓட்டு கேட்டு நோட்டீஸ் போட்டு நான் பல மேடைகளில் திரும்ப அதை சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் தன் தகப்பன் ஒரு பதவியில் இருக்கும்போது அவனா ஓடி போய் ஒரு கிளை செயலாளராகிறது அவங்க அப்பா பார்த்தே வளருவான். இது நீங்க உதய பத்தி விமர்சனம் செய்யும்போது எங்களுக்கு சின்னவரை பற்றி விமர்சனம் செய்யும்போது சொல்றேன், அது வீட்டில் நடக்கக்கூடிய அந்த அரசியல் களத்தை ரொம்ப ஏர்லியரா புரிஞ்சுக்கிறான். இவர் சொன்னதுக்கு நான் சொன்னேன், நான் தான் எல்லா முதல்வர் ஏன் சொல்றாருங்கிறதுக்கு நான் சொன்னேன். என்னன்னா அவன் அந்த பகுதியிலே பழக்கப்பட்டு அங்கே ஒரு 1.5 லட்சம் ஓட்டு இருக்கு. அப்போ சாதாரணமா பகுதி செயலாளராக இருக்கும்போது அங்கே ஒரு 10-12,000 ஓட்டு தான் இருக்கும். 12,000 பேர் நெருக்கமாக இருந்திருப்பான். அப்போ அவனுக்கு 17-18 வயசு தான் வந்திருக்கும். 21-22 எல்லாம் அவன் போயிட்டு நான் கவுன்சிலர் நிற்கிறேன் உடனே போடுவான் ஓட்டு. புரியுதுங்களா? அப்ப அவன் என்ன ஆகிறான்னா சர்வீஸ் மைண்டட். வென் அவன் என்னைக்கு தன்னுடைய தனக்கு விவரம் முன்னாடி அவர் அங்க பாராட்டுறது இதெல்லாம் சர்வீஸ் மைண்டடா அப்படி ஒரு சர்வீஸ் மைண்டடாக இருந்தால் திரு விஷால் அவர்களை சொல்லலாம் நீங்க. ஆமா, அவரு சர்வீஸ் மைண்டட். அவர் பொதுவாகவே நீங்க சின்ன வயசுல இருந்து இந்த வேலைகளை எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு ஆளு. திரு அஜித் அவர்களை சொல்லலாம். அவரும் எனக்கு நான் சினிமாவில் நடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு அவரை தெரியும். அப்பவுல இருந்து அவர்கிட்ட அந்த குணம் நெருங்கியவங்களுக்கு யாரோ உதவி கேட்டு வரவங்களுக்கு செய்யறதுக்கும் இல்ல ஒரு இது மாதிரியான ஒரு மாசான ஆடியன்ஸ்க்கு இது மாதிரி படிக்கிற பசங்களுக்கு ஊக்குவிக்கணும் அப்படின்னு அவங்களை கூப்பிட்டு பரிசு கொடுக்கறதும் அப்படின்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதை நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் உங்களுக்கு. இதெல்லாம் துவக்கி வைத்ததே யாரு தெரியும் இல்லையா? இந்த மாணவர்களை படிச்சே ஆகணுங்கிற சூழலை கிரியேட் பண்ணது யார்? திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்ததுக்கு பிறகுதான். இந்த குலக்கல்வி மாதிரியான விஷயங்கள்லேருந்து வெளியில கொண்டுட்டு வந்து நீ படிச்சே ஆகணும். சரி, ஓகே, இந்தியா முழுவதும் இவ்வளவு பட்ஜெட் போடுறாங்க. கல்விக்கு அதிகபட்ச பட்ஜெட் போடுற ஒரே மாநிலம் எது? தமிழ்நாடு தான். தமிழ்நாடு. ஓகே, ஒவ்வொரு இந்த மாவட்டத்துக்குள்ளேயும் கலெக்டரை வச்சுட்டு ஃபர்ஸ்ட் மார்க், செகண்ட் மார்க், தேர்ட் மார்க் பிரைஸ் கொடுக்க வச்சது யாரு? ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் அந்த ஏரியாவில் முதல் மாணவர்கள், 2வது மாணவர்களுக்கு 50,000 20,000 கொடுத்தது யாரு? இது அனைத்தையும் செய்தது திமுக. இப்போ சர்வீஸ் மைண்டை பற்றி பேசுகிறப்ப நிறைய பேர் இது மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. விசால மேற்கோள் காட்டி பேசுனீங்க, சூர்யா அவர்கள் செஞ்சுட்டு இருக்க பணியை பற்றி பேசுனீங்க. ஆனால் இந்த பக்கம் விஜய் அப்படின்னு வரப்போ மட்டும் உங்களுடைய பார்வை ஒருதலை பட்சமாக இருக்குது அப்படின்ற மாதிரி விமர்சனம் இருக்குது. இப்போ விஜய் அந்த கூட்டம் நேற்று மாநாட்டில் அவ்வளோ பேர் விஜய் பேச போனாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் அந்த வெயிலையும் விஜய் பேசினதை நின்று கேட்ட மக்களை பற்றி நீங்கள் பேச மாட்டேன்றீங்க. அதுக்கப்புறம் கல்விக்காக சூர்யா இவ்வளோ உதவி செஞ்சாருன்னு சொல்கிறீங்க. ஆனால் விஜய் ஒவ்வொரு வருடமும் கூப்பிட்டு வாழ்த்து தெரிவிக்கிற அந்த ஒரு விஷயத்தை பத்தி பேச மாட்டேன்றீங்க. அது ஒருதலை பட்சமா இருக்கிற மாதிரி தெரியல. ஒருதலை பட்சம் கிடையாது, ஒரு கேரக்டர் தான். நான் என்ன சொல்றேன், இதை யார் வேணா செய்யலாம். இதை உதவிங்கிறத எல்லாரும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா ஒரு உதவியை நான் மையப்படுத்தி இதை நோக்கி நான் பயணிக்கிறதுனால அந்த உதவியை செய்யணுங்கிறப்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது, வேற ஒன்றும் கிடையாது. இப்போ ஒருத்தன் உதவியே செஞ்சுக்கிட்டு இருந்தான், அவன் அன்பார்ச்சுனேட் பொலிட்டிக்ஸ் வரான்னு வச்சுக்கோங்களேன், அவன் செஞ்ச உதவிகளை பூரா நம்ம திரும்ப சொல்ல முடியும். ஏன்னா அவன் இவ்வளவு நாள் செஞ்சுக்கிட்டு இருந்தா அன்பார்ச்சுனேட் அரசியலுக்கு வரான். நான் என்ன சொல்றேன், நான் அரசியலுக்கு வரேன் அதனால உதவி செய்யறேன் இருக்கு இல்லையா? விஜய் மக்கள் இயக்கம் தொடங்கி அதுல இருந்து நிறைய விஷயங்கள் நான் செஞ்சுட்டு தான் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுதான் சொல்றேனே, பர்பஸ். நம்ம மீண்டும் சொல்வது ஒரு விஷயம் தான். இந்த இன்டர்வியூவா இருக்கட்டும், நம்ம ஒரு எதிர்கட்சியில் உட்காந்தா ஆளுங்கட்சியில் உட்காந்து நம்ம பேசுறது ஆன் ஃபார் பப்ளிக். நான் பப்ளிக்கு ஒன்று தான் சொல்லுவேன். இப்போ நான் இந்த ஏரியாவில் இருக்கிறேன், இந்த ஏரியாவில் நிறைய நாய் இருக்குதுன்னா யாராவது வரான், பார்த்து வாயா, நிறைய நாய்க்குள்ளைக்கு நாய் கிடக்கு, காலக்கிழக்கு கடிச்சிட போகுது. இது ஒரு பேசிக் ஹியூமானிட்டி. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வரான், ஒரு குழி வெட்டி கிடக்கு, கார் போல, இந்த பக்கம் வந்தா குழி வெட்டி கிடக்குடா, கார் அந்த பக்கமா எடுத்துட்டு போயிரு. எதுக்கு முன்னாடியே சொல்றோம், எதுக்கு அந்த அலாம் கொடுக்குறோம்? இந்த அலாம் ஃபார் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கிறது தான். அதனாலதான் இந்த மாதிரியான அரசியல் விவாதங்களை நாட் ஓன்லி விஜய், எடப்பாடியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஏன் இதை உங்களுக்கு நான் கன்வே பண்றேன் அப்படின்னா, கொஞ்சம் பாதுகாப்பா இருந்துக்க, நீ புரிஞ்சுக்கிறது தான் எல்லா இன்டர்வியூஸோட. இப்ப நான் ஒரு கருத்து சொன்னேன், இதோட எதிர்கருத்து எனக்கே பதில் சொல்லுவாங்க. இது என்னுடைய கருத்து, எனக்கே பதில் சொல்லுவாங்க. பட் நான் திரும்ப அரசியலுக்கு ஒருவர்கிட்ட நான் சொல்றது, சர்வீஸ் மைண்ட் இருக்கா இல்லையா? நீ சர்வீஸ், நான் பேசிக்கா நீ சர்வீஸ் மைண்டோட இருக்கு. இப்ப நீங்க திரும்ப எம்ஜிஆர் ஏன் தெரியுமா சொல்றீங்க? அவர் நடிகராக இருக்கும் போதே என்ன பேர் வச்சாங்க அவருக்கு? வள்ளல்னு பேர் வச்சாங்க. திரும்ப விஜயகாந்த் அவர்கள் பத்தி நான் ஏகப்பட்ட இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கேன். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நீங்களாம் ஏங்க அரசியலுக்கு வந்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டிருப்பேனா? இதே நடிகனாக நான் எத்தனையோ இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கேன் விஜயகாந்த். விஜய் ஏன் கேட்கிறாரு? அவர் சர்வீஸ் மைண்டட். விஜய் சர்வீஸ் மைண்டட் இல்ல அப்படின்னு சர்வீஸ் மைண்டட் இல்லங்கிறதுனால தான் நம்ம இவ்வளவு தூரம் நம்ம திரும்ப சொல்றோம். அதான் சொல்றேன், சினிமா சம்பந்தப்பட்ட எத்தனையோ போராட்டங்கள், சினிமா சம்பந்தப்பட்ட எத்தனையோ விஷயங்களுக்கு பெருசா விஜய் ஒன்றும் பண்ணது கிடையாது. ஆனா அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு
இப்ப இந்த நடிகர் சங்கத்துல ஒரு பில்டிங் கட்டணும்னா உடனே தூக்கி 1 கோடி ரூபாய் கொடுக்குறாரு. எதுனா இந்த அரசியல்னு வந்ததற்கு அப்புறம் நான் தன்னை தர்மபிரபுவா காட்டிக்கிறத ஏர்லியரா பண்ணலன்னு சொல்றோம். இதை நான் வந்து குற்றச்சாட்டு வைப்பது வேறு, நான் கன்வேட், நான் தெரியப்படுத்துறேன், அவ்வளவுதான். இன்னொன்னு நேத்து பேசுறப்ப மை டியர் அங்கிள் அப்படின்னு முதல்வரை குறிப்பிட்டு பேசினது, அது வந்து நான் பார்த்துட்டேன் அப்படின்ட்டேன், அப்படின்ட்டு அது என்ன உணர்வுன்னா, ஐயோ நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க, ஏன் தப்பா பேசுறீங்க, அது உங்க பொலிட்டிக்கல் கெரியரே காலி பண்ணிடுவேன் நானே நினைச்சேன். அது எப்படி பொலிட்டிக்கல் நிச்சயமா ஆப்போசிட்ல இருக்கான்ல ஒரு தலைவனா ஒருத்தனை எடுத்துட்டு வரான்ல, அவருடைய நாகரிகத்தை அவன் ரொம்ப விரும்புவான். திரு விஜய் அவர்கள் அவன் இப்படிதான் எடுத்துட்டு வந்திருக்கான். இது வரைக்கும் சினிமாவிலேயே எங்கேயும் நாகரிகம் இல்லாமல் அவர் நடந்துகிட்டதே கிடையாது. இப்போ இது முற்றிலும் நாகரிகமற்ற விஷயம் அங்கிள்ங்கிற வார்த்தை. அதாவது நேற்று கூட ஒருத்தர் சொன்னார் விவாதத்தில், அங்கிள் நல்ல வார்த்தை தானே, சித்தப்பான்னு எடுத்துக்கலாம், மாமான்னு எடுத்துக்கலாம் என்ன அப்படின்லாம் சொன்னார். பட் ஐ செட், இது வந்து இப்படி உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டாரா இல்லை உண்மையிலே மனசுக்குள்ள பெரிய கோபத்தோட இருக்காரான்னு என்னன்னு தெரியல. அது பயங்கரமான அங்கிள்ங்கிறப்போ ரொம்ப மனசுக்கு வேதனையா இருந்துச்சு. நிச்சயமாக இந்த மாநாட்டின் மூலமாக இந்த வார்த்தையை பயன்படுத்தினது மூலமா இந்த ஒட்டுமொத்த மாநாட்டினுடைய ஒரு பெரிய கரும்புள்ளியா தான் அந்த இல்ல அங்கிள்ன்ற வார்த்தை ஒரு வயதுல முதியவரா இருக்கிறவங்கள எல்லாரும் சொல்ற ஒரு வார்த்தையா தானே பார்க்கணும். அது நம்ம வந்து ஒரு ரிடிகுலஸா பேசினாருன்ற இடத்துக்கு நம்ம அணுகணும். அதை மாடுலேஷன் டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த மாடுலேஷன் அவர் குறிவைத்து சொன்னது எல்லாமே வந்து பயங்கரமான நக்கல் செஞ்சதுதான். அது வந்து எல்லாருக்குமே புரியும். அது யாரு பார்த்தாலுமே ஒரு தமிழ் அவர் வந்து முதல்வராக இல்லாமல் எதிர்கட்சி தலைவராக வீட்டில் உட்காந்து ஒரு அங்கிள் கூப்பிட்டு அப்படி யோசிக்க மாட்டாங்க. நான் மீண்டும் மீண்டும் சொல்வது, மிகவும் மரியாதைக்குரிய மாண்புமிகு தமிழக முதல்வரை பேசிவிட்டாருன்னு நான் சொல்றேன். ஒரு அரசியல் கட்சி தலைவரை நீங்க பேசியிருந்தீங்கன்னா கூட அது அப்போதைக்கு தொண்டர்கள்லாம் கத்தி முடிச்சிருவாங்க. இன்னைக்கு வந்து எங்களுடைய அரசியல் கட்சி தலைவரானவர் இன்று ஒரு தமிழகத்துடைய முதல்வராக இருக்கிறார். அவர் மேல நீங்க வச்ச இந்த நக்கல் இருக்கு இல்லைங்களா, அது நிச்சயமா விஜய் அவர்களை அரசியல் பயணத்துல ரொம்ப வேகமா வந்துகிட்டு இருந்த அரசியல் பயணத்துல 2 கால்களையும் பின்னாடி இழுத்ததா தான் நான் பார்க்கிறேன். திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்ற 2026 பொறுத்தவரைக்கும். எங்க ஊர்ல ஒருத்தன் வந்து ஜவுளி கடை ஆரம்பிச்சான். அது வந்து ஒரு 10க்கு 10 நான் தான் போய் ஓப்பன் பண்ணேன். அப்போ அதில் வந்து பேண்ட்டு பார்த்தா ஒரு 200 பேண்ட் இருக்கும், ஒரு 500 சட்டை இருக்கும், அவ்வளோதான். ஒரு சின்ன அழகான கடை தான். அப்போ அதில் பேசிகிட்டு இருக்கும்போது அவன் சொன்னான், அந்த ஊரில் இன்னொரு மங்களம் ஸ்டோர்ஸ்னு பெரிய கடை ஒன்று இருக்குது, அது மொத்தம் 6 ஃப்ளோரு, பெரிய கடை அந்த கடை. அப்போ சத்தமாக சொன்னான், இந்த கடை யாருக்கு போட்டி என்றால் மங்களம் ஸ்டோர்ஸுக்கு போட்டின்னா. ஏன் சொல்கிறான், மங்களம் ஸ்டோர்ஸ் மாதிரி வரணுங்கிறது அவனுடைய ஆசை. நீங்கள் போட்டியை பெருசாக சொன்னீங்கன்னா தான் இங்கே அட்டென்ஷன் திரும்பும் அப்படின்னு அவன் சொன்னாங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. இல்லை அவர் வந்து இல்லை அப்படி என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. இல்லை அதுக்கு பதில் சொல்லிடுறேன். திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும், மன்னராட்சியை முடிவு கொண்டு வரணும், அதுக்காக எல்லாரும் என் பக்கம் வாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவும் நீங்கள் பார்க்கலாம். இல்லை எத்தனை வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி எத்தனை பேர் பேசிட்டாங்க திமுக வீட்டுக்கு அனுப்பணும்னு, ஏன் அனுப்ப முடியல? அவங்கள மாதிரி நினைக்காதீங்க அப்படின்றார். அரசியல் கட்சி ஆரம்பிப்பாங்களா அப்படின்னு கேட்டாங்க, ஆரம்பித்தேன். மாநாடு நடத்த முடியுமான்னு கேட்டாங்க, மாநாடு நடத்தி காமிச்சேன். இத்தனை பேர் கூட்டத்தை கூட்டி காமிச்சிட்டேன். என்னை வந்து மற்றவங்க மாதிரி நினைக்காதீங்க அப்படின்னு தன்னோட சீனியர்ஸான, அதாவது சினிமாவில் தனக்கு சீனியர்ஸாக இருக்கு 2 பேரையும் அட்டாக் பண்ணி பேசியிருக்கு. மாநாடு நடத்த முடியாதுன்னு யார் சொன்னது? மாநாடு எவன் வேணா நடத்தலாங்க, நீங்கள் கூட நடத்தலாம், நான் நடத்தலாம். இல்லை அந்த கூட்டத்தை கூட்டிட முடியுமா? கூட்டம் நடிகனாக தான் எவனா நடத்தினா வரும். நான் போகிறதுக்கே 500 பேர் 1000 பேர் வரான், அவருக்கு வரமாட்டானா? நான் என்ன கேட்குறேன், இது வந்து நீ மாநாடுன்னு சொல்கிறீங்கல்ல, ஜனநாயகன் ஆடியோ ரிலீஸ் ஆஇருந்தால் அந்த கூட்டம் வந்துருக்குமா, வந்திருக்காதா? இதோட அதிகமாக கூட்டம் வந்து அப்புறம் கூட்டம் வரதானே சார் செய்யும். அதான் இன்றைக்கி வந்து போகிறேன், சன்னி லியோன் போயிருக்கு கேரளாவில், அந்த மொத்த ஸ்ட்ரீட்டையுமே காலி பண்ணி விட்டு போயிட்டாங்க. அதுதான் சார் நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு போஸ் வெங்கட் வராரு, ரொம்ப பிடிச்சமான ஒரு நடிகர், ஒரு சித்தாந்த ரீதியாக நல்லா பண்ணுறாரு அப்படின்னு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒருத்தர் வெயிட் பண்ணி இருக்கிறது வேற. முத நாள் நைட்டு, அடுத்த நாள் காலையில் 8 மணிலேருந்து அவ்வளோ வெயில்லையும் அது தண்ணி கூட இல்லாமல் இன்னும் ஏதோ அசௌகரியங்கள் எல்லாமே பொறுத்துக்கிட்டு விஜய்க்காக நிற்கிறாங்கல்ல. இது பொலிட்டிக்கல் மேஜிக் இல்லை, சினிமா மேஜிக். இட்ஸ் நாட் அ பொலிட்டிக்கல் மேஜிக், இட்ஸ் அ சினிமா மேஜிக். இது சினிமா மேஜிக். ஒரு நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி எப்படி வருவாங்க? பார்ப்பாங்க. திரு சிரஞ்சீவி அவர்களை தான் பார்த்தாங்க, இதோட அதிகமான கூட்டம். சிரஞ்சீவிக்கு எதான் பண்ணாங்க, அவ்வளோ பெரிய கூட்டம் கூடிச்சு, ஏன் ஓட்டு போடல? சரி ஓகே, நீங்கள் இப்போ சிரஞ்சீவி தம்பி பவன் கல்யாணம் இருக்காரு, தனியாக நான் ஓட்டு வாங்கினாரு, கூட்டணியில் ஓட்டு வாங்கினார். வர சொல்லுங்க விஜய், கூட்டணி போக சொல்லுங்க. இப்போ யாரோட போகிறது? அப்புறம் அதுதான் சொல்றேன் நான், நீங்கள் தனியாக கட்சி நடத்துவதுங்கிறது கிட்டத்தட்ட கத்தி மேல் பயணம் தான். அப்போ மிகப்பெரிய கட்சிகளாக இருக்கக்கூடிய கட்சிகளை நம்ம விமர்சிக்கும் பொழுது ஆளுங்கட்சியாக இருக்கிற கட்சிகளை கட்டாயம் விமர்சனம் பண்ணதான் செய்வாங்க, பண்ணிதான் வரணும், வேற வழி இல்லை. 234 தொகுதியிலையும் விஜய் தான் போட்டி அப்படின்ற. ஆமாம், அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப முதல்ல சொன்ன பதில் தான். ஒரு தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவன்
அங்கே போய் நிற்கிறான். இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ அறந்தாங்கி கேட்டுக்கிட்டு இருக்கேன், அறந்தாங்கியில் போய் நிற்கிறேன். போஸ் வெங்கட் அறந்தாங்கிற்கு என்ன செய்தார் அப்படின்னு முதல் கேள்வி வந்துடும். ஓகேங்களா? போஸ் வெங்கட் அறந்தாங்கி என்ன சம்பந்தம் சம்பந்தம் ஃபர்ஸ்ட் வரும். அப்புறம் நான் இங்கே பிறந்ததா இருக்கும், இங்கே நான் வளர்ந்ததா இருக்கும், நான் சினிமாவில் நடிச்சதுனால அறந்தாங்கிங்கிற பேரை சொன்னதாக இருக்கட்டும், போஸ் வெங்கட் சொல்லிட்டே போவான். ஆனால் இன்னும் வந்து தொகுதியில் நிற்கல இல்லைங்களா? இப்போ அதே அறந்தாங்கில விஜய் ஒரு வேட்பாளரை நிப்பாட்டுவார். அவர் ஒன்னே ஒன்று மட்டும்தான் பண்ணியிருப்பார். விஜய் சார் படம் வந்திருக்கிறப்ப கட் அவுட்டுக்கு பால் ஊற்றிருப்பார். அந்த நேரத்துல அதே விஜய் சார் ரசிகர்கள் 25 பேர் கீழே இருந்து கைதட்டி இருப்பாங்க. ஆனா அவங்க தரப்புல பேசுறப்ப விஜய் மக்கள் இயக்கம்னு ஒன்னு கிரவுண்ட்ல ஒர்க் பண்றதே ஏன் பேச மாட்டேன்றீங்க? தெரியாதுங்கிறதுனால தானே சொல்றேன். உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். இல்ல தெரியல, எவனுக்குமே தெரியல. நாங்க அதானே விசாரிக்கணும், அரசியல் அதானே பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்க விஜய் மக்கள் இயக்கம் என்ன பண்ணுச்சு, அது ஓட்டா மாறுமான்னு நாங்க பெரிய இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம்ல, ஆளுங்கட்சியில இருக்கிறோம், பண்ண மாட்டோமா? அப்பெல்லாம் பெரிய பாதிப்பு இல்லைன்னு தானே பதில் வருது. ஏன்னா ஒன்றும் பண்ணலன்னு தானே வருது. அப்போ அந்த அதே இடத்துல கிரவுண்ட்லேருந்து வேலை செஞ்சவனுடைய முகம் இருக்கும், வேலையே செய்யாதவனுடைய முகம் இருக்கும். அதனால அந்த முகத்துக்கு வேல்யூ இல்ல. உங்க வீட்டுக்குள்ளதான் நான் ஏற்கனவே வந்துட்டு என்ன சொல்றாரு, ஒவ்வொரு வீட்டுக்குள்ள ஏற்கனவே வந்துட்டேன்னு, அதனால என் முகமா நினைச்சு ஓட்டு போடுங்க அப்படிங்கிறது அவர் இப்போல இருந்தே அதுக்கு ஓட்டு விழாதுன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டு கேட்கிறார். அவ்வளவுதான். இதை நம்ம அப்படித்தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னொரு சின்னத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, உதயசூரியன், இரட்டையிலே, மாம்பழம், பானையெல்லாம் வந்து ரெஜிஸ்டர்டு. அதை மீறி ஒரு சின்னம் வரும். அந்த சின்னத்தை இவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு முன்னாடியே போதும் ஆகி போயிடும். அங்கேயே அவர் என்ன சொல்றாரு, நான் தான் சின்னம்ங்கிறாரு. 26ல கஷ்டம், 31ல சார் அதைத்தானே சார் நானும் சொல்றேன். உங்களுக்கு எம்ஜிஆர் அவர்களே 71 to 77 சார் டைம் இருக்கு. அண்ணாவுக்கு ஆல்மோஸ்ட் பெரிய லாங் ஜேர்னி இருக்கு, 49லேருந்து பெரிய ஜேர்னி இருக்கு. பட் நான் என்ன கேட்குறேன், நீங்க இப்போ எல்லாமே பண்ணி 2 வருடங்கள் தான் ஆகுது. ஓகேங்களா? நீங்க 2வது வருடத்திலே நீங்க வந்து ஒரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போறீங்க. நான் என்ன கேட்குறேன் சார், நாளைக்கு இங்கே இருக்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் வந்து முதல்வராக வரக்கூடாதா? வர சொல்லுங்க. அண்ணன் விஜய் அவர்கள் வர சொல்லுங்க. மீண்டும் எடப்பாடியார் வர சொல்லுங்க. ஓபிஎஸ் வர சொல்லுங்க. அது இல்லை பிரச்சனை. ப்ரூவ் பண்ண வேண்டியது உங்க பிரச்சனை. ப்ரூவ் பண்ண வேண்டியது நீங்க உங்க கட்சியை வளர்க்குறதா இருக்கட்டும். உங்க கட்சியை கொண்டு போய் தமிழகத்தையே நீங்க வந்து பெரிய சொர்க்க பூமியா மாற்ற போறீங்கன்னா அதோட சந்தோஷப்பட போறது நம்ம இல்லை. நீங்களே சர்வீஸுக்கு தானே வந்திருக்கிறீங்க. ஆனா வர்ற நீங்க என்னவெல்லாம் சொல்றீங்க, அது என்னவெல்லாம் தப்பா இருக்கு. ஓகே, அதை நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கா இல்லையா? இறுதியா ஒரு கேள்வி. விஜயை வந்து டிஃபேம் பண்ணணும், விஜயோட கேரக்டரை வந்து அசாசினேட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு திமுக அசைன்மெண்ட் கொடுத்துருக்கா? எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தமிழக முதல்வரை சந்தித்ததிலிருந்து சரி, சின்னவரை சந்தித்ததிலிருந்து சரி, நான் எப்பொழுதும் பயணித்துக் கொண்டிருக்கிற என்னுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களை பொறுத்த வரைக்கும் சரி, இது வரைக்கும் அப்படி ஒரு அசைன்மெண்ட் எனக்கு கொடுக்கப்படலை. அதை பற்றி அவங்க டிஸ்கஷனே பண்ணதில்லை. ஏன்னா நான் என்னுடைய மேடை பேச்சுக்களை இம்மீடியட்டாக சின்னவர் அவர்களோ, அமைச்சர் அவர்களோ, முதல்வர் அவர்களோ என்கிட்ட பேசியிருக்காங்க. ஒரு தடவை பட்டிமன்றம் ஒன்று நான் முதல் முறையாக அட்டன் பண்ணேன். அதை நான் முதல்வரை பற்றி பேசினேன். ரொம்ப சிலாகிச்சு சொன்னார், ஏடா முதல் மேடம் மாதிரியில் சூப்பராக பேசினேன். அதே மாதிரி எங்களுடைய மாநாட்டில் பேசினேன், ஈரோடு மாநாட்டில். அதுக்கும் முதல்வர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது, குட் ஸ்பீச், ஆரம்பமே அருமையாக இருக்குது. அது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்திருக்கு. விஜய் என்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தியதே கிடையாது. ஓகே, நிறைய விஷயங்கள் பயந்துக்கிட்டீங்க. உங்கள் கருத்திற்கு நன்றி. தேங்க்யூ.